கொரிந்தியர் 4:5. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இந்த இடத்துல காலத்துக்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லுவது நம்முடைய கடமை, வேலை இல்லை. என்னன்னா, யாரு நேர்மையா இருக்கிறாங்க, யாரு ஆண்டவருக்கு நல்ல நேர்மை, அன்பு, இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுக்குள்ள இருக்கிறாங்கன்னு யாருமே நினைச்ச முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நம்முடைய உண்மை, நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், இதெல்லாம் நம்ம வெளியில பார்க்குற விஷயங்களை வச்சு யாரையும் நினைச்ச முடியாது, நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்றத பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவனவனுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 25:21, 25, 21, 23 வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அங்க என்ன சொல்லியிருக்கு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்றார். அப்போ இது நமக்கு படிப்பிக்கிற பாடம், தாளந்துகளை உபயோகிக்கிற ஒரு விதம். அவனவனுடைய புகழ்ச்சி, நம்ம தாளந்துகளை நம்ம சரியான முறையில பிரயோஜனப்படுத்தினா மட்டும்தான் நம்ம இந்த தாளந்துகளை பதிச்சு போட்டுக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே 25 தான் இருக்கும், அந்த தாளந்துகளை பதிச்சு போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஒரு தாளந்து வாங்கினா என்ன சொல்லுவான், நான் என்ன செய்துட்டேன், நீருக்கு கொடூரம் அப்படின்னு நினைச்சிட்டு புதைச்சி வச்சுட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நம்ம அறிவோம். அதே போல நம்முடைய தாளந்துகள், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உண்மை உத்துவமான ஊழியக்காரனை, கொஞ்சத்துல உண்மை அந்த அநேகத்துல உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துல உன்னை எஜமானுடைய சந்தோஷம். இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், இந்த ஆனந்துகளை உபயோகிக்கிற விதம். அதனால அவனுடைய புகழ்ச்சி நம்ம தேவனுடைய, அதாவது தேவன் அறிந்திருக்கிற, அதாவது எல்லாருக்கும் ஒரு கிருபையோ வரங்களோ இல்லாம தேவனை யாரையும் தெரிந்தெடுக்கிறது இல்லை. அங்க தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த நிலையில தேவன் தந்த வரங்கள், தேவன் தந்த கிருபைகளை மறைச்சி இல்லங்கி அது ஒரு உதாசீனம் பண்ணி வாழ்கிற எல்லாருக்கும் அவருடைய பிரசன்னத்தினால நிறையப்படுகிற அனுபவம் கிடைக்காது. நம்ம உண்மையிலே தேவனுக்காக வாழும்போது நிச்சயமா அந்த 25, 21, 23 வசனங்களின் பிரகாரம் 21 அவருடைய உண்மையா இருக்கிறதுனால அநேகத்துக்கு அதிபதியும், அடுத்தது அவருடைய சந்தோஷத்துல பிரவேசணும். அவனவனுடைய புகழ்ச்சி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாழ்ந்து மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தினுடைய நிறைவும் தெய்வ பிரசன்னமும். இணையத்துல சிலர் நிறைய ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க மாட்டோம், தேவனை தேட மாட்டாங்க. ஆசீர்வாதம் நிறைஞ்சாச்சுன்னா பாவத்தினுடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அப்போ அவனுடைய புகழ்ச்சி அப்படின்னு சொன்னா எப்படி தெரியும்,
ஒரு பக்கம் ஆசீர்வாதமா இருப்பான், ரெண்டாவது தேவ பிரசன்னத்துக்குள்ள இருப்பான். ரோமர் 2:29 என்ன சொல்லி தெரியுமா? அங்க பார்க்கும்போது உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவருடைய புகழ்ச்சி மனுஷர் அல்ல, தேவனால் உண்டாகும். அப்ப இது ரோமர்ல பவுல் சொல்ற ஒரு காரியம். அந்த தெய்வ புகழ்ச்சி அவனவனுடைய புகழ்ச்சி நான் இந்த கோத்திரத்துல பிறந்தவன் அப்படி அந்த பிறப்புனால வரக்கூடியதல்ல, இருதயத்திலேயும் உண்டாகிற விருத்த சேதனத்தினாலையும் ஆவியனுடைய நிறைவுனாலையும் உண்டாகிறதை தவிர நம்முடைய பிறப்புன்னு வச்சு இல்லைங்க நம்ம கிறிஸ்தவனா பிறந்ததுனால இல்லைங்க நாங்க இந்த ஜாதியில பிறந்த அப்படி ஒண்ணும் இல்லை. இருதயத்திலேயும் உண்டாகிற, அதாவது ஆவியின்படி இருதயத்தினோட விருத்த சேதனம். அப்போ ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம்னு இருதய சுத்தத்தை பார்க்கிற தேவன் மனுஷனால புகழப்படாமல் தேவனால் புகழப்படுவான். இருதய சுத்தத்தை இங்க வெளிப்படுத்துகிறார். முதலாவது திறமையில உண்மை, இரண்டாவது இருதய சுத்தத்துல உண்மை, மூணாவது 2 கொரிந்தியர் 10:12 தன்னைத்தான் புகழுகிற உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிற உத்தமன். கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ இந்த புகழ்ச்சி அவனவனுடைய புகழ்ச்சின்னு சொன்னா அது எப்படி ஒரு புகழ்ச்சி வெளிப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய ஜீவிதத்துல தீர்ப்பு சொல்வதற்குள்ள ஒரு சூழ்நிலை குறித்து, அதாவது மறைந்திருக்கிற தன்மைகளை யாருமே வெளிப்படுத்த முடியாது. இருதயத்தினுடைய யோசனைகள் யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த தேவனுக்கு பிரியமான மனுஷன் தேவனால் நிச்சயமா புகழப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி புகழப்படுவான் என்றுள்ளதை பவுல் சொல்றார். முதல்ல தன் தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெருக்கி தேவ பிரசன்னத்துல மறைந்திருப்பான் ஒண்ணு. ரெண்டாவது நம்ம பார்த்தது அப்படின்னா இருதயத்தை சுத்தமா வைத்திருப்பான். அந்த இருதய சுத்தம் தேவனால் பார்க்கப்பட்டு தேவனால புகழப்படுகிறவனா இருப்பான். மூணாவது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னைத்தான் புகழுகிறவனா இல்லை, அவனை தேவன் புகழத்தக்க ஜீவிதம் உள்ளவனா இருப்பான். நாலாவது நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னா, அதாவது மனுஷனை பிரியப்படுத்தாதபடி தேவனுக்கு ஊழியஞ்சுகிறவனா இருப்பான். இந்த தன்மைகள் யார் உள்ள இருக்கோ அவர்களுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும். அப்ப தேவனால் ஒரு புகழப்படுகிற ஒரு நிலை எனக்கு வேணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த காலையில நம்மோடு கூட இந்த வசனங்கள் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறது. அவருடைய தாளந்தினால நம் என்ன செய்யணும்? தாளந்த புதைச்சு போடாம ஆசீர்வாதத்தை பெருக்கி தேவ பிரசன்னத்துல மறைகிறவர்களா இருக்கணும். அப்ப தேவனுடைய புகழ்ச்சி உண்டாகும். ரெண்டாவது பார்த்தது போல என்னது, அதாவது இருதய சுத்தம், இருதயத்துல விருத்த சேதனம், ஆவியின் படி இருதயத்துல உள்ள விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லும்போது இருதய சுத்தம் தேவன் புகழுகிறதா இருக்கும். இருதயத்துல சுத்தமா இருக்கணும். மூணாவது உள்ள காரியம் நாம் பார்த்தது போல தன்னைத்தான் புகழுகிற புகழ்ச்சி அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிற உத்தமனா இருக்கணும் இருப்பான். கர்த்தரால் புகழப்படும் உத்தமன். அப்போ ஒரு உத்தமன் ஜீவிதம் தேவனால் புகழப்படும், உத்தம நடத்த இருக்கும். கடைசியா பார்த்தது போல மனுஷனுக்கு பிரியமா இல்லாதபடி கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியம் செய்வோம். இப்ப இந்த தன்மைகள் நிச்சயமா தேவ புகழ்ச்சியை நமக்கு உண்டாகும். இல்லாம நம்ம இருதயத்துல சுத்தம் இல்லாமலோ தாளந்துகளை ஒழிச்சு வச்சுட்டு சோம்பலா, இப்ப எவ்வளவு தாளந்துகள் ஆண்டவர் தந்திருப்பாரு. நம்ம தாளந்துகள் நமக்கு வெளியே கொண்டு வர முடியல. இன்னும் பூரணமா நம்ம யாருமே வெளியே கொண்டு வரல.
தாளந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பாட்டு பாடலாம் இல்லை, அது மட்டும் இல்லை. தாளந்து அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்து ஆண்டவர் தந்திருப்பாரு. ஆவிக்குரிய தாளந்து இருக்கு, பௌதிகத்துக்குரிய தாளந்து இருக்கு. அப்போ நம்முடைய தாளந்துகள் பெருக்கப்படவும் அவருடைய பிரசன்னத்துல நிறைந்திருக்கும் செய்யும் போது அதான் முக்கியம். நம்ம தாளந்து வெறும் ஆத்மீக தாளந்து மட்டும் பார்க்காதீங்க, பௌதிகமா கொஞ்சம் வசதி தந்திருப்பாரு. அந்த வசதிகள் எல்லாமே தேவநாமத்துக்கென்று பிரயோஜனப்படுத்தப்படுகிற சூழ்நிலையும் இருக்கணும். நம்ம வசதிகள் எல்லாமே என்னது, இப்போ நிறைய நபர்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஏழ்மையிலிருந்து தேவனை அப்படி தூக்கி விட்ட உடனே தேவனையும் மறந்துக்கிட்டு தங்களுடைய பெருமைகளை பேசுவாங்க. நம்பத்தினுடைய நிலைமை கொடுத்து அந்த பிள்ளைல அந்த நபர் அந்த தாயாருடைய மகன் இருக்கிறார். அதாவது அந்த மகளும் அது அந்த ஃபேமிலி இருக்குது. அந்த 3 பிள்ளைகள், நம்ம 2 பொண்ணு 2 ஆணுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த பெண்பிள்ளைகள் திடீர்னு சவுதிக்கு ஏதோ வேலைக்கு போச்சுது. அது ரொம்ப ஏழ்மையா இருந்து எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பிள்ளை தானே, பெண்பிள்ளை தானே. கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையும் ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பமாக தான் இருந்தது ஆரம்ப காலம். அந்த நேரத்தில் பயங்கரமா ஜெபிப்பாங்க. நானும் ரொம்ப உண்மையான குடும்பம்னு சொல்லி தேடி தேடி போய் ஜெபம் பண்ணுவேன். கொஞ்ச நாள் போக அந்த பிள்ளைய அங்கே வெளிநாடு போய் சம்பாத்தியம் வந்தோடனே அவங்களுடைய சுவாபமே மாறிடுச்சு. தான் ஒரு லேபராக இந்த எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க உள்ளதை காட்டிலும் எஸ்டேட் ஓனரா இருக்கிறது போல, ஈவன் அந்த மெயினா அந்த ஊரை விட்டு வெளியே வர காரணமே அவனுடைய ஒரு கேள்விதான். உங்களுக்கு ஊரில் ஒண்ணு இல்லையா, நீங்க இப்படி ஊழியத்தை வச்சுதான் பிள்ளைக்கு உங்க அப்பா உங்களை வச்சிருக்கானா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாலாம் பேசுவாங்க. அப்படி ஒரு காலங்களை நான் கடந்து போனது உண்டு. அப்பதான் நினைப்பேன், அதாவது மனுஷனுடைய புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் தேவனால் புகழப்பட மாட்டாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பணம் வரும், ஆஸ்தி வரும், ஐஸ்வர்யம் வரும். அது அது வரும்போது நான் தேவனுக்குள்ள அவருடைய பிரசன்னத்துல மறைந்திருக்கணும். அது வருகிற நேரத்தில் அது வந்த உடனே தேவனை மறந்து மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறது, மற்றவர்களை இழிவா பேசுகிறது, இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய பேருடைய கேரக்டர் நமக்கே தெரியும். அது ஆண்டவர் வெறுக்கிறார். அதுக்குதான் சொல்ல வந்தேன். அப்ப தேவன் வெறுக்காத ஒரு நல்ல குணம் என்னது, அதாவது நம்முடைய ஆத்மீக தாளந்திலும் சரி பௌதீக தாளந்திலும் சரி அதை ஒளிச்சு வைக்க கூடாது. அதை பெருக்க பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அந்த பெருக செய்துட்டு அவருடைய பிரசன்ன உண்மையா இருந்து அவருடைய பிரசன்னத்துல தன்னை மறைத்துக் கொள்ளுகிற மனுஷனை தேவன் புகழ்வார். அது பவுல் சொல்லுகிற ஒரு அது மத்தேயு மூலமா நம்ம படிக்கிற பாடம். 2வது பவுல் என்ன சொல்ற, ரோமர் சபையில வரும்போது நமக்கு பவுல் தருகிற காரியம் என்னது, அதாவது இருதய சுத்தி இருக்கணும், அப்ப தேவன் நம்மை புகழ்வார்னு சொல்றாரு. 3வது கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்றாரு, தேவன் நம்முடைய உத்தமத்தை சரி பார்க்கும்போது நாம் தெய்வ புகழ்ச்சி இடமாகும். சொல்றாரு, மனுஷனுக்கு ஊழியம் செய்யாதபடி தேவனுக்கு என்று ஊழியம் செய்யுங்க. அப்போ நம்ம ஜீவிதத்துல தேவ புகழ்ச்சி நம்மை தேடி வரும். இந்த தேவன் நம்மை புகழட்டும், மனுஷன் புகழாத இருக்கட்டும். அதனால தேவ புகழ்ச்சிக்காக இந்த பூமியில வாழ தேவன் ஞானத்தையும் கிருபைகளையும் ஆவிக்குரிய பௌதிகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலையும் அவருடைய பிரசன்னத்தினாலையும் இருதய சுத்தியினாலையும் உத்தமத்தினாலையும் தேவனுக்கு என்று ஊழியம் செய்வதனாலையும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நாம வர முடியும். அந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி